நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆரணி புத்தக திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் பலத்த கரவொலி எழுப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கிறார் திரு அழகிய பெரியவன் அவர்களை உங்கள் அனைவரது சார்பாக மேடைக்கு அழைக்கிறோம். அவரை பற்றிய சில குறிப்புகளோடு இந்த நிகழ்ச்சியானது தொடங்கவிருக்கிறது. திரு அழகிய பெரியவன் அவர்களுடைய இயற்பெயர் சி. அரவிந்தன். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் பிறந்தவர். 1968ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி பெற்றோர் திரு சின்னதுரை மற்றும் திருமதி கமலம் அவர்களுக்கு மகனாக பிறந்திருக்கிறார். தற்போது அறிவியல் நடுநிலைப்பள்ளியில், ஊராட்சி நடுநிலைப்பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். பல்வேறு கவிதை, சிறுகதைகள், நாவல், கட்டுரை, பாடல், கதை, திரைக்கதை, இப்படி பல திரைப்படங்களுக்கு உரையாடல் எழுதியிருக்கிறார் நம்முடைய சிறப்பு விருந்தினர். இன்னும் ஒரு மகிழ்வான செய்தி என்னவென்றால், நம்முடைய வேலூரில் இருக்கக்கூடிய ஊரிசு கல்லூரியில் தான் அவர்கள் தன்னுடைய இளங்கலை பட்ட படிப்பை முடித்திருக்கிறார் என்பது ஒரு மகிழ்வான செய்தி. 2001ஆம் ஆண்டு அவருடைய முதல் நாவல் என்பது 1988இல் வெளிவந்தது. கூடடையும் பறவைகள் என்கின்ற சிறுகதை, அவருடைய சிறுகதை அங்கு வெளிவந்திருக்கிறது. தமிழக அரசினுடைய விருதுகளை 2 முறை நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் பெற்றிருக்கிறார். 2001ஆம் ஆண்டு தகப்பன் கொடி என்கின்ற புதினத்திற்காகவும், 2010ஆம் ஆண்டு உனக்கும் எனக்குமான சொல் என்கின்ற கவிதை தொகுப்பிற்கு தமிழக அரசினுடைய விருது ஆக 2 முறை தமிழக அரசின் விருதுகளை பெற்றிருக்கிறார். கல்லூரி காலத்திலிருந்தே தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். பல்வேறு நாவல்கள் எழுதியிருக்கிறார். குறடு, கண்காணிக்கும் மரணம் என்கின்ற 2 கதைகளும் அவர் ஆவணப்படமாக பலர் எடுத்துள்ளனர். 10க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இவருடைய கவிதை தொகுப்புக்கு கதைகளில், சிறுகதைகளில் PhD படித்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இவருடைய சிறுகதைகள் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பள்ளி மற்றும் கல்லூரியில் இவருடைய சிறுகதை பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பாடநூலான 11ஆம் வகுப்பில் ஏதிலி குருவிகள் என்கின்ற கவிதை தொகுப்பை பாடநூலில் சேர்த்திருக்கிறார்கள். இத்தகு பெருமைக்குரிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஆரணி புத்தக திருவிழாவிற்கு வந்து உரையாற்றுவது நமக்கெல்லாம் கிடைத்த பெரும் வரம். சிறப்பு விருந்தினர் அவர்களை பலத்த கரவொலியோடு சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, பல்வேறு இடங்களிலே இருந்து புத்தகங்களை வாங்கவும் வாசிக்கவும் வருகை தந்திருக்கின்ற சுவைஞர்களே, இந்த அரங்கத்தை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சக எழுத்தாளர்களான செஞ்சி தமிழினியன், கவிஞர் ரகசியன், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளரும் எழுத்தாளருமான ஜி. குப்புசாமி, நடிகரான அன்புக்குரிய தம்பி செல்வம், என்னுடன் வருகை தந்திருக்கக்கூடிய இளம் கவிஞர்களான பிரபு, பார்த்திபன் உள்ளிட்ட தோழர்களே, மிக குறிப்பாக இந்த புத்தக திருவிழாவை மிக தொடர்ச்சியாக பிடிவாதத்தோடும் ஆனால் அதே நேரத்திலே ஒரு ஒழுங்கமைவோடு நடத்தி கொண்டிருக்கிற சுதாகர் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரங்கு என்னை பொறுத்த மட்டிலே மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. பெரிய அரங்குகளிலே நான் பேசியிருக்கிறேன். புத்தக கண்காட்சி என்று சொல்லுகிற போது எனக்கு வேலூர் நூலாறு தான் நினைவுக்கு வருகிறது. அந்த குழுவிலே நானும் இருந்தேன். 2010, 2011 ஆகிய ஆண்டுகளிலே வேலூர் கோட்டை மைதானத்திலே புத்தக கண்காட்சி நடந்தது. ஆனால் என்னுடைய நினைவுகளை நான் மீட்டுகிற போது, எந்த அரசு வருகிற போதெல்லாம் புத்தக கண்காட்சி நடக்கிறது என்று சொன்னால், ஒரு கவிஞரே அந்த அரசினுடைய தலைமையை ஏற்கிற போது தான் புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன. அப்படித்தான் இந்த அரசு தன்னுடைய தந்தையின் வழியிலே மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாட்டை செய்து
ஒவ்வொரு மாவட்டந்தோறுமே புத்தக கண்காட்சிகளை நடத்த வேண்டும், புத்தக திருவிழாக்களை நடத்த வேண்டும் என்று அவர்கள் தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. யார் அங்கே பேச வருகிறார்கள், என்ன வகையான புத்தகங்கள் விற்பனையாகின்றன என்பதெல்லாம் விவாதத்திற்குரிய ஒன்றுதான். ஆனால் அதை தாண்டி புத்தகம் என்று ஒன்று இருக்கிறது என்கின்ற ஒரு அறிமுகமே மிகப்பெரிய ஒரு செய்தி என்று நான் பார்க்கிறேன். இந்த சாலை பட்டுக்கு புகழ் போன ஒரு சாலை, புகழ்பெற்ற ஒரு சாலை. ஆரணி என்று சொன்னாலேயே நெல் களஞ்சியம் என்று சொல்கிற அந்த ஒரு அடைமொழிக்கு அடுத்து பட்டு என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அடைமொழி, ஒரு அடையாளம். ஆனால் அது இன்றைக்கு சுதாகர் அவர்களால் புத்தகங்கள் என்று மாற்றப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, என்னை பொறுத்த மட்டிலே எந்த முயற்சியுமே எந்த மாற்றமுமே ஒரு தனி மனிதரிடமிருந்து தான் தொடங்குகிறது. ஒரு தனி மனிதன் ஒன்றை யோசிக்கிறான், ஒரு தனி மனிதன் ஒன்றை சிந்திக்கிறான், ஒன்றை அவன் தன்னுடைய கற்பனையின் வழியாக அல்லது தன்னுடைய அனுபவத்தின் வழியாக, தன்னுடைய பாட்டின் வழியாக, பாடுகளின் வழியாக ஒன்றை கண்டடைகிறான் என்று சொன்னால் அதை அவன் ஒரு செயலாக மாற்றுகிற போது அது ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த வகையிலே உலகை மாற்றிய மாபெரும் தலைவர்களுடைய ஒரு பட்டியல் இருக்கும் என்று சொன்னால் இலக்கிய உலகத்திலே புத்தகங்களை பரப்பியவர்கள் என்கின்ற ஒரு பட்டியலை நீங்கள் சமகால அளவில் எடுப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே உறுதியாக சுதாகர் அவர்களுடைய பெயர் இருக்கும். எனக்கு தெரிந்து தொடக்க காலத்திலே ழா அல்லது எழுத்து போன்ற பல்வேறு நூல்களை கொண்டு வந்தவர்கள் எந்த விதமான பிரபல்யமும் இல்லாமல் ஒரு பையிலே பல்வேறு நூல்களை வைத்து கொண்டு பல இடங்களிலே ஆட்கள் கூடக்கூடிய இடங்களிலெல்லாம் சென்று அந்த நூல்களை விற்கக்கூடிய ஒரு தன்மையை வரலாற்று ரீதியாக நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு சீசு செல்லப்பா நினைவுக்கு வருகிறார். அவர் அப்படிதான் செய்வாராம். சுதந்திர தாகம் என்கின்ற மிக விரிவான தன்னுடைய அனுபவங்களை பதிவு செய்த ஒரு நாவலாசிரியர் சீசு செல்லப்பா அவர்கள். அப்படி ஒரு மாபெரும் மனிதர்களுடைய தனிமனித உழைப்பு என்பதுதான் ஒரு கூட்டு முயற்சியாக அது மாறி சமூகத்திலே அது சென்று அடைகிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையிலே இந்த முயற்சியை நான் மிகவும் மதித்து போற்றுகிறேன். இதை என்னுடைய மனம் திறந்து நெஞ்சார்ந்து நான் பாராட்ட விரும்புகிறேன். இது தொடர வேண்டும். அன்பார்ந்த நண்பர்களே, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாரதி தன்னுடைய கவிதையிலே பாடுகிறார். அந்த கவிதையினுடைய ஒரு தொடர்ச்சியிலே தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று ஓரிடத்திலே அவர் சொல்லுகிறார். மகாகவி பாரதிக்கு பல்வேறு மாநிலங்களை பற்றி சொல்லுகிற போது பல்வேறு வகையான அறிமுகங்களை தருவதற்கான ஒரு உந்துதல் வருகிறது. கேரள நன்னாட்டிளம் பெண்களுடனே என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறார். சுந்தர தெலுங்கினிலே என்று இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார். தெலுங்கு மிகவும் அழகு வாய்ந்த மொழி என்பது பாரதியினுடைய ஒரு பார்வை. அதை போலவே கேரள பெண்கள் மிகவும் சுந்தரம் மிக்கவர்கள் என்பது ஒரு பார்வை, அவருடைய பார்வை. இப்படியெல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே தமிழ்நாட்டை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார்? தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளமாக அவர் எதை முன்னிறுத்துகிறார்? ஒருவேளை சங்ககால கவிஞர்கள் அதை கட்டமைத்த அந்த அடிப்படையிலே வீரம் ஒரு கண், இன்னொரு கண், மானம் அல்லது காதல் என்கின்ற அந்த இரண்டு இருமைகளை எடுத்து பாரதி சொல்லுகிறாரா என்று கேட்டால் இல்லை. பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு சொற்பதத்தை, ஒரு வாக்கியத்தை அவர் பயன்படுத்துகிறார். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லுகிற போது எந்த காலத்திலிருந்து தமிழ்நாடு கல்வியிலே சிறந்திருக்கிறது, எந்த காலத்திலிருந்து தமிழ்நாடு கல்வியிலே முதன்மை பெற்றிருக்கிறது, முந்தி நிற்கிறது என்கின்ற வினாக்கள் நம்மிடையே எழுகின்றன. அன்புக்குரிய தோழர்களே, கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னால் இன்றைக்கு வரக்கூடிய புள்ளி விவரங்கள் அந்த அடிப்படையிலே அல்ல. அல்லது ஒருவேளை பாரதி வாழ்ந்த காலத்திலே கிடைத்த புள்ளி விவரங்களை கொண்டு அவர் அப்படி சொல்லியிருப்பாரா என்று சொன்னால் இல்லை. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும்.
தமிழ் சமூகம் என்பது, தமிழ் இனம் என்பது கல்வியை முதன்மையாக வைத்து போற்றிய ஒரு இனம் என்பதற்கு அகழ்வாராய்ச்சியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள் அந்த உண்மையை பகர்கின்றவனாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கீழடியிலே கிடைத்த அந்த ஓடுகள், பானை ஓடுகள், ஒவ்வொரு பானை ஓட்டிலும் தனித்தனியாக கிடைத்த அந்த பானைகளுடைய எச்சங்களிலே கிடைத்த அந்த எழுத்துக்களை படித்து பார்க்கிற போது தனித்தனி நபர்களுடைய பெயர்கள் அதிலே பதிவாகி இருக்கிறதை பார்க்கிறார்கள் ஆய்வாளர்கள். அப்படி என்று சொன்னால் அன்றைக்கு தமிழர்கள் நன்றாக கற்றிருக்கிறார்கள், தங்களுடைய பெயர்களை தனியாக பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு கல்வி இருந்திருக்கிறது என்கின்ற ஒரு குறிப்பு நமக்கு அதிலே இருந்து கிடைக்கிறது. இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டும், ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. உலக அளவிலே இன்றைக்கு கவிதைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், கவிதைக்கு பெயர் போன, கவிதைக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய ஒரு மொழி என்றால் அது உறுதியாக நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்தான். 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த கவிதைகளைத்தான் நாம் சங்க கவிதைகள் என்று இன்றைக்கு நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இருக்கக்கூடிய ஒரு உயிர் துடிப்பு, அதிலே இருக்கக்கூடிய ஒரு கற்பனை, அதிலே இருக்கக்கூடிய ஓமைகள், ஓமானங்கள், ஓமேயங்கள், அதிலே காட்டக்கூடிய காட்சி எல்லாமே சிலிர்ப்பு ஊட்டக்கூடியவையாய் இருக்கின்றன. அன்பார்ந்த தோழர்களே, ஒரு காட்சியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். ஒரு காதலனும் காதலியும் கூடுகிறார்கள். புறநானூற்று கவிதை. 2 பேரும் பிரிந்து விடுகிறார்கள். பிரிந்த பிறகு காதலி, தலைவி, தலைவனை சந்திப்பதற்கு மிக நீண்ட நாட்கள் ஆகிவிடுகின்றன. அவனுடைய துயரினால் இவள் உருக்குலைந்து போகிறாள். பசலை என்று சொல்வார்களே, போட்டுக்கொண்டிருக்கிற வளையல் கீழே கழன்று விழுந்து விடும். அந்த அளவிற்கு உடல் மெலிந்து விடுகிறாள். உணவு எடுப்பதில்லை, அவளால் உறங்க முடிவதில்லை. இப்படியாக தவிக்கிறாள் அவள். அப்பொழுது தோழியிடம் பேசுகிறாள், தன்னுடைய அந்த உள்ள கிடக்கை அவர் சொல்லுகிறாள். அப்பொழுது அந்த கவிஞன் ஒரு ஓமையை பயன்படுத்துகிறான். எனக்கு படித்த போதே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அது உறுதியாக எங்கள் பக்கத்து கவிதை தான். மலையும் மலை சார்ந்த இடமும் என்கின்ற அந்த குறிஞ்சி நில பகுதியிலே எழுதப்பட்ட அந்த கவிதை தான் அந்த கவிதை. அவள் சொல்லுகிறாள், ஓ தோழி, அவன் என்னை கூடிவிட்டு சென்று விட்டான். என்னுடைய காதல் நோயை என்னால் தாங்க முடியவில்லை. யானை முறித்து சென்ற கிளையானது அந்த பட்டையில் ஒட்டி கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்குமே, அப்படி நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவள் சொல்லுகிறாள் தன்னுடைய தோழியிடம். எவ்வளவு நுட்பம் பாருங்கள். சாகவும் முடியவில்லை, வாழவும் முடியவில்லை, ஒரு அரை உயிராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த செய்தியை அவள் அவ்வளவு அழகாக அந்த ஓமையோடு சொல்லுகிற போது மிகப்பெரிய ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. ஒரு கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கச்சா பொருட்களை நீங்கள் அந்த கவிதைக்கு எடுக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. நீங்கள் எங்கோ பார்த்த, நீங்கள் எங்கோ கேள்விப்பட்ட ஒன்றிலிருந்து ஒரு கவிதையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னால் அது உறுதியாக கால்கள் இல்லாத கவிதை என்றுதான் நான் சொல்வேன், அல்லது வேர்கள் இல்லாத கவிதை என்றுதான் நான் சொல்வேன். இப்படி எழுதப்பட்ட அந்த சங்ககால கவிதைகளிலே அன்பார்ந்த தோழர்களே, பெண்பார் கவிஞர்கள் மட்டும் சற்றேறக்குறைய 43 48 பெண்பார் கவிஞர்கள் அன்றைக்கு கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியல் நமக்கு கிடைக்கிறது. இன்று ஒருவேளை அப்படி ஒரு பட்டியலை நாம் பெண் எழுத்தாளர்கள் என்று போட்டோம் என்று சொன்னால், என்னை கேட்டால் ஒரு 10 பெண் எழுத்தாளர்களுடைய பெயர்கள், கவிஞர்களுடைய பெயர்கள் தான் எனக்கு நினைவுக்கே வருகிறது. அந்த அளவிற்கு 2021 24ஆம் ஆண்டிலே நாம் வாழ்கிறோம், 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்திலேயே ஒரு பெண் எழுதுவது என்பது அசாத்தியமான ஒன்றாக இருக்கிறது, சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது, விமர்சனத்திற்கு உட்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் நுட்பமாக புரிந்து கொண்டு அந்த செய்தியை பார்க்கிற போது 48 பெண்பார் புலவர்கள் அன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு எந்த அளவிற்கு பெண்களுக்கு சுதந்திரம் இருந்திருக்கிறது, எந்த அளவிற்கு அவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கு அவர்களுடைய கற்பனை
திறன் என்பது விரிவடைந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஔவை என்கின்ற ஒரு கிழவி, எடுத்த உடனே என்னுடைய வாயிலும் கிழவிதான் வருகிறது. ஆனால் ஔவை கிழவி அல்ல. பொது சமூகம் அவளை அப்படி சித்தரித்து வைத்திருக்கிறது. சற்றேறக்குறைய ஒரு ஔவை அல்ல, 2 ஔவை அல்ல, 3 ஔவைகள் அல்ல, 8 ஔவைகளுக்கு மேல் இருந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய வரலாற்று ரீதியான, இலக்கிய வரலாற்று ரீதியான ஒரு செய்தி. அதிலே ஒரு மன்னன் இறந்து விடுகிறான். ஔவை பாடுகிறாள், ஓ மன்னா, இறந்து விட்டாய், எனக்கு நிலை கொள்ளவில்லை, என்னுடைய துக்கத்தை நான் எப்படி வெளிப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மொந்தை கள்ளை நீயும் நானும் சமமாக பகிர்ந்து குடித்தோமே, நினைவிருக்கிறதா? கறி சாப்பிடுகிற போது எலும்பை நீ வைத்துக்கொண்டு இறைச்சியை எனக்கு கொடுத்தாயே, நினைவிருக்கிறதா என்றெல்லாம் அவள் பாடி செல்லுகிறாள். எந்த அளவிற்கு அவளுக்கு அந்த கற்பனை சுதந்திரம் அன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது, காமத்தினால் அவள் தகிக்கிறாள். முட்டுவேன் கொல், தாக்குவேன் கொல் என்று சொல்லி அவள் பாடத் தொடங்குகிறாள். என்னால் தாங்க முடியவில்லை இந்த விரகத்தை என்று பாடுகிறாள். இந்த கவிதைகள் எல்லாமே எங்கு, என்றைக்கு எழுதப்பட்ட கவிதைகள் என்று பார்த்தால் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு கவிதைகள். ஆண்டாளுடைய கவிதைகளை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று அவள் தொடங்கி கண்ணனுடைய அந்த வாயின் சுவை என்பது எப்படி இருக்கும் என்று அவள் எழுதி கொண்டு போகிறாள். நாம் அதை பக்தியாக பார்க்கிறோம், பக்தியாகவும் பார்க்கலாம், நீங்கள் அதை காதலாகவும் பார்க்கலாம். அப்படி காதலாகி கசிந்துருகிய பாடல்களை எழுதிய அந்த இடம் இருக்கிறது, அந்த வெளி இருக்கிறது, அது இந்த தமிழ் சமூகம் பெண்களுக்கு அன்றைக்கு அளித்த வெளி. அந்த வெளியிலே அவர்கள் உலவி தங்களுடைய இயல்பான ஒரு கற்பனையை, படைப்பாக்கத்தை, படைப்பு ஊக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே சிலிர்க்கிறது. தமிழ்நாடு முன்னால் தான் நின்றிருக்கிறது அன்றையிலிருந்தே என்கின்ற ஒரு செய்தி நமக்கு வருகிறது தோழர்களே. அப்படி அந்த அடிப்படையிலிருந்து தான் பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்வது ஏதோ ஒரு ஒரு உயர்வு நவிர்ச்சிக்காக அல்ல, பாரதி தமிழ்நாட்டில் பிறந்து விட்டான் என்பதற்காக அல்ல, அதுவும் தமிழை போற்றுகின்ற தென்பகுதியிலே பிறந்தான் என்பதற்காக அல்ல. அவனுக்கு பல மொழிகள் தெரியும், அந்த பல மொழிகளிலே இருந்து தமிழினுடைய சிறப்பை உள்வாங்கிக் கொண்டு சொன்னான் என்பதற்காக அல்ல. எனவே தமிழினுடைய வரலாறு என்பது கல்வியை முன்வைத்த ஒரு வரலாறு என்கின்ற ஒரு செய்தியை நாம் மிக கவனமாக பார்க்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்ல வேண்டும். கல்வியை வலியுறுத்தியது தமிழர் மரபு என்கின்ற ஒரு செய்தியை நான் வலியுறுத்தி இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கே நிறைய கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்கள், மாணவிகள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், இளையோர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் இந்த செய்தி போய் சேர வேண்டும். பாண்டிய மன்னன் ஒருவன் இருந்தான், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அவனுடைய பெயர். அவனே ஒரு பாடலை எழுதியிருக்கிறான், புறநானூற்றிலே 183வது பாடல். அந்த பாடல் எப்படி தொடங்குகிறது? உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று தொடங்குகிறது. நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று அன்றைக்கு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாடுகிறான். அந்த பெயரே உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அப்ப அந்த கவிதையினுடைய கடைசி பகுதியிலே, பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோன் வருக, அறிவுடையோன் 6 அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்பது அந்த பாடல். 4 பேர் ஒரு தாய்க்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த 4 பேரில் 3 பேர் கற்கவில்லை, ஒருவன் கற்றிருக்கிறான். அவன் ஒருவேளை இளையவனாகவும் இருக்கலாம், கடைக்குட்டியாக கூட இருக்கலாம்.
ஒரு விவகாரம் என்று வருகிற போது, ஒரு தேவை என்று வருகிற போது, வெளி உலகத்தோடு உரையாடல் என்கின்ற ஒரு தேவை வருகிற போது அந்த தாய் யாரை அழைப்பாள் என்று சொன்னால் கற்ற பிள்ளையை தான் அழைப்பாள் என்று அந்த கவிஞன் சொல்லிவிட்டு, கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று அந்த கவிதையை முடிக்கிறான். அப்ப இந்த பால் என்பது கீழ்ப்பால் மேல்பால் என்பது நாம் சாதியாக அல்லது குடிப்பெருமையாக எடுத்துக்கொள்ளல் ஆகாது. இன்றைய தம்பிமார்கள் நான் வேறு குடி அவர் வேறு குடி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த குடி அல்ல இது. ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், படித்திருக்கிறான் ஒருவன், மீதி 3 பேர் படிக்கவில்லை. அப்படி என்றால் எல்லாவற்றிற்கும் தாய் யாரை அழைப்பாள் என்று சொன்னால் கடைக்குட்டியாக படித்திருக்கிறவனை அழைப்பாள் என்கின்ற அந்த செய்தி. உண்மையிலேயே தோழர்களே, இந்த கவிதையை படித்த போது என் மனதில் பட்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கவிதை படித்த அந்த கடைசி 2 வரியை படித்த போது எனக்கு யாருடைய பெயர் நினைவுக்கு வந்திருக்கும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள்? உறுதியாக சொல்லுகிறேன் தோழர்களே, நண்பர்களே, எனக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பெயர் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய ஒரு மாபெரும் பொறுப்பை இந்த சமூகம், இந்திய சமூகம் அவரை இன்னார் என்று பார்க்கவில்லை. அவரை எக்குடி பிறந்தார், யார் அவர் என்றெல்லாம் சிந்திக்கவே இல்லை. காந்தியார் அவர்கள், நேரு அவர்கள், பல்வேறு மாபெரும் தலைவர்கள், அன்றைக்கு இருந்த சமகால தலைவர்கள், அவரிடம் போய் அந்த சட்டத்தை நீங்கள் எழுதுங்கள், எழுதி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை தருகின்ற அந்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள ஒரு அவசியம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த அளவிற்கு கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் எல்லாருமே அவன் கீழ்ப்படுமே என்று சொல்லுகிற போது அவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடப்பார்கள் என்கின்ற ஒரு செய்தி. அதற்கடுத்து கிட்டத்தட்ட புறநானூற்று காலம் என்று சொன்னால் கிமு 1ஆம் நூற்றாண்டு. அப்போ 3000 ஆண்டுகள் அல்லது ஒரு 4000 ஆண்டுகள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு மணிமேகலை காலம், 2ஆம் நூற்றாண்டுக்கும் 9ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலத்திலே அந்த கருத்து சற்றே மாறுபடுகிறது. உணவு இருந்தால் போதும், உடை இருந்தால் போதும், உறையுள் இருந்தால் போதும் என்று நினைக்கின்ற ஒரு கருத்து அந்த இடத்திலே மாறுகிறதை நான் பார்க்கிறேன். நானும் சுதாகர் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் ஒரு செய்தியை சொன்னார். ஒரு அறம் என்கின்ற பெயரிலே நாங்கள் ஒரு அறக்கட்டளையை நிறுவுகிறோம் என்று அவர் சொன்னார். முதியோர்களுக்காக ஒரு இல்லத்தை நான் உருவாக்கப் போகிறேன் என்று ஒரு செய்தியை என்னிடம் அவர் சொன்னார், பகிர்ந்து கொண்டார். அன்பார்ந்த தோழமையே, அறம் எனப்படுவது என்ன என்று இன்று நேற்று அல்ல, அறச்சீற்றம் அறம் என்றெல்லாம் நாம் பேசுவதை கேட்கின்றோம். இன்று நேற்றல்ல, அது மிக தொன்மை காலத்திலிருந்தே அந்த சொல் என்பது மனிதர்களை அலைகழிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறது. அறம் 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 3 எழுத்துக்களை கொண்ட, லிபிகளை கொண்ட ஒரு சொல்தான் அறம். அப்போ மணிமேகலையிடம் அந்த அறம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அப்ப மணிமேகலை என்ன சொல்லுகிறாள்? அறமெனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல் என்று சொல்லுகிறார். உண்டி, உடை, உறையுள், வீடு, உணவு என்று சொல்லி, உடை என்று சொல்லி இந்த 3ஐயும் தந்துவிட்டால் அதுதான் அறம். அதற்கு முன்பாகவே மணிமேகலையில் இன்னொன்று இருக்கிறது. மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று ஒரு இடத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ உயிரை நீங்க கொடுத்துட்டீங்க, அவர் நன்றாக வாழ்கிறார், வயிறு நிறைய சாப்பிட்டார், சூடு சொரணைன்னு ஒன்று இருக்குதுல்ல, மானம்னு ஒன்று இருக்குதுல்ல, அப்போ அதை யார் தருவது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. பௌத்தம் ஏன் இதை வலியுறுத்துகிறது? சீத்தலை சாத்தன் ஒரு பௌத்த நெறியை, சமண நெறியை பரப்பியவன். அன்றைக்கு பக்தி இலக்கியங்களுக்கு முற்பட்ட ஒரு காலமான அந்த சங்கம் மருவிய காலத்திலே ஒழுக்கத்தை வலியுறுத்துகின்ற ஒரு போக்கு என்பது அன்றைக்கு இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்திலே மணிமேகலை எழுதப்படுகிற போது எங்கே மனிதன் தவறு இழைத்து விடுவானோ, போய் திருடி விடுவானோ, கொள்ளையடித்து விடுவானோ, இன்னொருடைய பொருளை பறித்து விடுவானோ
என்கின்ற ஒரு பதபதைப்பு இவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் பௌத்தம் என்பது கடவுள் என்கின்ற ஒன்றை எடுத்துவிட்டு அந்த இடத்திலே ஒழுக்கம் என்கின்ற ஒன்றை வைப்பது என்பதுதான் அதனுடைய அடிப்படை கோட்பாடு. மிக கவனமாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்கின்ற பெயரை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல ஒழுக்கக்கேடான செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது கடவுளுக்கு இழுக்கு, கடவுளை பின்பற்றுகிற உங்களுக்கும் இழுக்கு, மனிதர்களுக்கு இழுக்கு. பௌத்தம் அதைத்தான் சொல்லுகிறது, ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறது. எண்வகை அந்த தத்துவங்கள் 10 மார்க்கங்கள் எல்லாமே ஒழுக்கம் 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 என்கின்ற ஒன்றை தான் வலியுறுத்துகிறது. அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே பௌத்தமும் சமணமும் வலியுறுத்தக்கூடிய அந்த ஒழுக்கம் என்கின்ற அந்த இடத்திலே நமக்கு ஒரு சிந்தனை வருகிறது. வயிறு நிறைந்து விட்டது என்று சொன்னால் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வயிறு ரொம்ப நம்ம செட்டிய மூட மாட்டான் அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு அவனுக்கு வேறு எந்த சிந்தனையுமே வராது. உறுதியாக சொல்லுகிறேன். நீங்கள் இன்னொன்றை கூட யோசித்து பாருங்கள். பிரபலமானவருடைய பிள்ளைகளில் நிறைய பேர் பிரபலம் அடைய மாட்டார்கள். தேவை அவர்களுக்கு தீர்ந்து விடுகிறது. தேடல் என்ற ஒன்று உங்களுக்கு இருக்கிற போதுதான் நீங்கள் அந்த இடத்தை நோக்கி செல்கிறீர்கள். உங்களுக்கு தேடல் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் கேட்ட உடை கிடைத்து விட்டது, நீங்கள் விரும்பிய உணவு கிடைக்கிறது, வாழ்கின்ற வீடு மிகப்பெரிய ஒரு வீடு, நினைத்த பணம், நினைத்த பொருள், போக்குவரத்திற்கு சொகுசான வாகனங்கள் எல்லாமே இருக்கிறது என்று சொன்னால் பிறகு நீங்கள் எதை தேடுவீர்கள்? இயல்பாகவே உங்களுடைய வயது இருக்கிற வரைக்கும் மூளை என்பது உங்களுடைய உடலைத்தான் வந்து கேட்கும், வேற எதையுமே அது யோசிக்காது. ரஜினிகாந்த் டைலாக் போல அது பாலகுமாரன் எழுதுறது, நான் இதை கேட்டு வேலை செய்கிறதில்ல, நான் இதை கேட்டு வேலை செய்கிறேன்னு சொல்கிறது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டீங்க. இந்த உடல் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நீங்கள் செய்வீங்க. ரெண்டுத்தையுமே நீங்கள் விட்டுருவீங்க. இதையும் கேட்க மாட்டீங்க, இதையும் கேட்க மாட்டீங்க. அப்போ தேவை என்பதை தாண்டி ஒன்று இந்த மனித குலத்தை இழுத்து செல்வதற்கான ஒரு பெரிய உந்து சக்தி, ஒரு ரயில் என்ஜின் என்பது ஒன்று இல்லை தோழர்களே. யார் ஒருவனுக்கு தேடல் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் அவன் நிறைவடைகிறான். அவன் அதை கண்டடைகிற போது நிறைவடைகிறான். தேடல் தான் அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்கி இருக்கின்றன. தேடல் தான் இங்கு இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றன. இந்த எழுத்தாளர்கள் தேடல் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த நூல்களை எழுதியிருக்க முடியாது. அந்த நேரத்திலே அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, மனைவியோடு அவர்கள் நேரத்தை செலவிட்டிருக்க முடியும், அல்லது ஊர் சுற்றி இருக்க முடியும். கேப்ரியல் கார்சியா மார்க்வெஸ் எழுதிய ஒரு நூற்றாண்டின் தனிமை, இங்கு நம்மிடையே அமர்ந்திருக்கின்ற குப்புசாமி அவர்கள் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். எத்தனை நாள் அதை எடுத்திருப்பார் அவர்? எவ்வளவு நாள் அதை எடுத்திருப்பார்? நீங்க யோசித்து பாருங்க. உலகின் மாபெரும் கதை சொல்லிகளில் ஒருவன் கேப்ரியல் கார்சியா மார்க்வெஸ். அப்ப அதையே கிடந்து, பழியாக கிடந்து, அதையே தவமாக கிடந்து, அதையே கடமையாக நினைத்து தன்னுடைய நேரத்தை செலவிடுகிற போதுதான் இந்த நூல்கள் உருவாகின்றன. வருகிறவர்கள் அதை சாதாரணமாக புரட்டி கூட வைத்து விட்டு போய்விடலாம். இன்றைக்கு ஒரு ஃபேஷன் இருக்கு, அது அன்னையிலிருந்தே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு கடையில் போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா எந்த பொருளையும் நீங்கள் இலவசமாக கொடுங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது கடைக்கு போகும்போது எல்லாத்தையுமே வாங்கிட்ட பிறகு கொசுறு கேட்போம். கொஞ்சம் ஏதாவது ஒன்று பட்டாணியோ அல்லது ஒரு வெள்ளை துண்டோ ஏதாவது ஒன்று கொடுப்பார் அந்த கடைக்காரர். அன்றைக்கு இருந்த நிலை கூட இன்றைக்கி இல்லை. நீங்கள் இன்றைக்கி கொசுறு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், பிள்ளைகளை கேட்க தான் சொல்லுங்களேன், அந்த பார்வையே வேறு மாதிரி இருக்கும். பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க. அப்படியான ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ என்னென்னா, கடைக்கு நீங்கள் போய் எந்த பொருளையும் நீங்கள் விலை இல்லாமல் இலவசமாக கேட்பதற்கு நமக்கு துணிவு இருப்பது கிடையாது. ஆனால் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பழக்கம் மட்டும்தான் இன்னும் ஒழியாமல் இருக்குது. நீங்கள் ஏதோ புத்தகம் எழுதியிருக்கீங்களாமே, கொஞ்சம் கொடுங்களேன், நான் படித்து பார்த்துட்டு கொடுக்குறேன். அப்போ இந்த புத்தகம் எழுதுவது என்பது ஏதோ வீணான வேலை, வெட்டியான வேலை என்று நினைத்து கொண்டு
இவர் படிச்சு என்ன கிழிச்சிட்டு போறாரு அப்படின்னு எனக்கு தோணும். ஆனாலும் என்னால் சொல்ல முடியாது. இல்லை, என்னோட ஒரு பகடம் எடுத்துக்கணும் அல்லது ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிக்கணும், ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது நமக்கு. அப்போ எழுத்தாளர்கள் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்பது தமிழகத்தில் தமிழ்நாட்டில் கடைநிலையில் இருக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு வருகிறது. இந்த நிலையெல்லாம் நமக்கு இந்த சூழலை நமக்கு சொல்லுகிறது தோழர்களே. அப்ப ஒரு தேடல் என்பது உங்களுக்கு இருக்கிற போதுதான் அது நிறைவடைகிறது. அந்த தேடல் என்பது உணவால், உடையால், உறையுளால் தீர்ந்து விடுகிறது. அதற்காக அது எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டாம் என்கின்ற பொருளிலே நான் சொல்ல வரவில்லை. ஆனாலும் ஒரு சமத்துவம் என்கின்ற ஒரு இடம் என்பது என்றைக்கு எட்டப்படும் என்று சொன்னால், நீங்கள் நிறைவடைந்த பிறகு திணவெடுத்து கொண்டு சக மனிதனை தாக்கச் செல்லுகிற போது, நான் உனக்கு உயர்ந்தவன், என்னை விட உயர்ந்தவன் கிடையாது, நான் தான் உங்களை அதிகாரம் செலுத்துவேன் என்கின்ற ஒரு புள்ளியிலே ஒருவன் வந்து சேர்க்கிற போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே வன்முறைகள் நிகழ்கின்றன, ஒடுக்குமுறைகள் நிகழ்கின்றன. அந்த இடத்தை தான் தமிழன் மணிமேகலைக்கும் முன்பாக யோசித்திருக்கிறான், பௌத்தத்திற்கும் முன்பாக யோசித்திருக்கிறான், சமணத்திற்கும் முன்பாக யோசித்திருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். அந்த இடம் என்று சொன்னால் ஒன்றுதான், அது கல்வி. அந்த கல்வியை நீங்கள் வழங்குகிறீர்கள் என்று சொன்னால் உறுதியாக அதை பற்றி அவன் சிந்திப்பான் என்கின்ற ஒரு செய்தியை அன்றைக்கே தமிழன் கொடுத்திருக்கிறான். அதை தொடர்ந்து எழுதப்பட்ட பல நூல்கள் இருக்கின்றன, பல இலக்கியங்கள், பல பாடல்கள் இருக்கின்றன. வெற்றிவேற்கை எழுதிய அதிவீர ராமபாண்டியன், நிறைய பேர் அதை ஔவையார்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதிவீர ராமபாண்டியன் அதை எழுதியது. இந்த நூலில் நிறைய செய்திகள் புறநானூற்றிலே எழுதப்பட்ட அந்த செய்திகள் அப்படியே வருகின்றன. அவர் ஒரு இடத்துல கல்லாதவர்களை பார்த்து கேலி கூட செய்கிறார். கல்லா ஒருவன் குல நலம் பேசுதல், படிக்காத ஒருவன் தன்னுடைய குலத்தினுடைய நலத்தை பேசுவது என்பது நெல்லினுள் பிறந்த பதராகுமே. அவன் உள்ள மணி இல்லாத ஒரு நபர், அவன் ஒரு நெல் மணி இல்லாத, அரிசி இல்லாத ஒரு நபர், அவன் வெறும் பதரன் அப்படின்னு சொல்றார் அதிவீர ராமபாண்டியன். வெறும் பதரவன், காற்றில் அடித்து செல்வதற்கு தக்கதான ஒரு எளிய சிந்தனையை கொண்டவன் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி பல செய்திகள். நாலடியாரில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு. தோணி இயக்குவான் தொல்லை வருணத்து காணின் கடைபட்டான் என்றிகழார் என்று ஒரு பாடல் இருக்கிறது. ஒரு தோணியில் 4 பேர் போயிட்டு இருக்காங்க. ஓட்டுறவனுக்கு மட்டும்தான் நீச்சல் தெரியும், மீதி பேருக்கு நீச்சல் தெரியாது. நடுக்கடல். ஆனால் உட்காந்து போகிறவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், இவன் ஏதோ வேலையேற்றவன் ஏதோ ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறான். சுழலில் மாட்டிக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த சிரமமே தெரியும். இவர்களுக்கு நீச்சல் இல்லை, ஆனால் இவனுக்கு தெரிகிறது. இவன் மிக பத்திரமாக கவனமாக அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறான். அவனை கடைபட்டார் என்று இகழ வேண்டாம், கல்வி கற்றவனும் அப்படிதான் என்று நாலடியாரை எழுதிய சமண முனிவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த மாற்றத்தை நம்ம பார்க்கணும். பௌத்தமும் சமணமும் அறம் என்று சொன்னால் உணவு மட்டும்தான், உடை மட்டும்தான், உறையுள் மட்டும்தான் என்று இருந்த இடத்திலிருந்து அவர்கள் அப்படியே மாறி கல்வி மிக மிக முக்கியமானது என்கின்ற இடத்திற்கு பௌத்தம் சேருகிறது. இதை மாற்றியது தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தனித்துவமான ஒரு இனத்தினுடைய மாபெரும் சிந்தனை என்று நான் நினைக்கிறேன், அன்பார்ந்த தோழர்களே. எனவே இதனுடைய நீட்சியாகத்தான் பௌத்தமும் சமணமும் அவர்கள் பள்ளிகளை தொடங்கினார்கள். பல இடங்களிலே நூல்களை கற்பித்தார்கள். நீ படிக்காதே, நீ கிட்ட வராதே என்று சொன்ன ஒரு காலத்திலே இருந்து பௌத்தர்களும் சமணர்களும் அவர்கள் செய்த அந்த பணி இருக்கிறதே, அது அளப்பரிய ஒரு மாபெரும் பணி என்று நான் கருதுகிறேன். பாரதி தன்னுடைய அந்த நூலிலே, தன்னுடைய கவிதையிலே சொல்வதைப் போல, பாரதி அந்த கவிதையிலே சொல்வதைப் போல, கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று ஒரு கவிதையில் அவன் சொல்லுகிறானே, அதை போலவே இன்னொரு இடத்திலே அவன் சொல்லுகிறான், நீங்கள் அன்ன சத்திரம் 1000 நாட்டல் என்கின்ற அந்த கவிதையிலே ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் புண்ணியம் என்று அவன் சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்துல இன்னும் கோபமாகி பாரதி சொல்லுகிறான், பள்ளிகள் இல்லாத ஊரை கொளுத்துவோம் என்று சொல்லுகிறான்.
பள்ளிகள் இல்லாத ஊரை கொளுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். பாரதிக்கு அடுத்து பாவேந்தர் வரைக்கும் கூட அந்த மரபு அப்படியே தொடர்ந்து வருகிறது. அன்பார்ந்த தோழர்களே, அவர் பாவேந்தர் அதை சொல்லுகிற போது சங்கத்தமிழ் நூலைப்படி படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி என்கின்ற அந்த கவிதையிலே கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி என்று அவர் கேட்கிறார். எப்படிதான் கல்லாதவர் வாழ முடியும்? அதைவிட இன்னும் எதற்காக கற்கணும்? சமத்துவம் என்கின்ற சிந்தனையை உருவாக்குவதற்காக சாதியனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி என்று ஒரு இடத்திலே பாவேந்தர் சொல்லுகிறார். இப்படி அப்புறம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்பதற்கு பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையகமே ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி என்று சொல்லுகிறார். இந்த வரியை படித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி அப்படின்னா அவர் எந்த நூலை சொல்லுகிறார்? எழுதப்பட்ட நூல்களை சொல்லுகிறாரா அல்லது மார்பிலே போட்டிருக்கிற நூலை சொல்லுகிறாரா? எதை சொல்லுகிறார் என்கின்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு எழுந்தது. ஆனால் மிக மிக ஒரு கவிஞருடைய குசும்பு என்பது அங்கே தான் இருக்கிறது. அப்போ பாவேந்தர் மிக தீவிரமான ஒரு இடத்திலே அந்த ஒரு வரியை மிக எளிமையாக வைக்கின்றார். வையகமே ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி என்று சொல்லுகிறார். எனக்கு அவருடைய எங்கும் பாரடா இப்புவி மக்களை அந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய எதற்கு அவரை நாம் புரட்சி கவி என்று சொல்லுகிறோம், பாவேந்தர் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா அவர் ஒவ்வொரு கவிதையிலும் பயன்படுத்தி இருக்கின்ற அந்த சொற்கள், சொற்பிரயோகம், அந்த அழகு, எங்கும் பாரடா இப்புவி மக்களை என்று தொடங்குகிற ஒரு இடத்திலே பாரடா உனது மானிட பரப்பை என்று அவர் சொல்லுகிறார். மானிட பரப்பு, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்று சொல்லுகிறார். அணைந்து கொள் சங்கமமாக்கு என்று பேசுகிறார். அவர் ஒரு இடத்திலே ரொம்ப முக்கியமாக சொல்லுகிற போது கல்வி, இந்த கவிதையை அந்த பாதியிலிருந்து வாசிக்கணும்னு எனக்கு தோணுது. அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு என்று சொல்லுகிறார். அறிவை விரிவு செய்ய வேண்டும். சின்ன அறிவோடு வைத்துக் கொண்டிருப்பது என்பது உங்களையே நீங்கள் சுருக்கிக் கொள்வது, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்று சொல்லி புவியை நடத்து பொதுவில் நடத்து என்று பாவேந்தர் அந்த முடிக்கிற இடம் இருக்கிறது. இது அறிவால் தான் சாத்தியமாகிறது, கல்வியால் தான் சாத்தியமாகிறது என்கின்ற அந்த கருத்தை பாவேந்தர் தன்னுடைய அந்த கவிதையிலே மிக மிக நுட்பமாக சொல்லியிருக்கிறார். தோழர்களே, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இது எல்லாமே ஒரு கவிஞருடைய எக்ஸாகரேஷனா? ஒரு படைப்பாளி ஒன்றை ரொமான்டிசைஸ் பண்ணி சொல்றானா? உண்மையிலேயே தமிழ்நாடு அப்படிதான் இருந்ததா என்று சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருந்த சில புள்ளி விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆய்வு கட்டுரை ஒன்றிலே ஒரு புள்ளி விவரத்தை தருகிறார். பாபா சாஹேப் அவர்கள் 1930ஆம் ஆண்டு ஹர்தேக் கமிட்டி, ஹர்தேக் கமிஷன், அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டில் ஒரு செய்தி உண்மையிலே எனக்கு வியப்பாக இருந்தது. தமிழகம் என்பது எது? சென்னை மாகாணத்தில் அன்றைக்கு கல்வி பெற்றவர்கள், தொடக்க கல்வி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 2,24,873 பேர் சென்னை மாகாணத்தில். மத்திய மாகாணங்கள் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் இந்த பகுதியில் யாருமே கிடையாது. வங்காளத்தில் கொஞ்சம் இருக்கு. ஆனால் அன்றைக்கு தமிழர்கள், தமிழ்நாட்டிலே இருந்தவர்கள், நீங்கள் அதை வரலாற்றோடு இணைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்றைக்கு நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த காலகட்டம். அப்போ நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மாற்றம் என்பது நடந்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுவும் இந்த 2,24,873 பேர் யார்? எல்லோரையும் சொல்லுகிறாரா? ஹர்தேக் கமிட்டி சொல்லுகிறதா என்று சொன்னால் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அதிலே ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்ததே அவ்வளவு எண்ணிக்கை என்று அந்த கமிட்டி ரிப்போர்ட் சொல்லுகிறது, கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. அப்படி என்று சொன்னால் அன்றைக்கு அந்த அளவிற்கு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருந்திருக்கிறது. அது இன்றைய வரைக்குமே தொடர்கிறது. அண்மையிலே எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்திலே சற்றேறக்குறைய
இந்திய அளவிலேயே மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் என்று நீங்கள் ஒரு பட்டியலை எடுக்கிற போது 47% தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நமக்கு ஒரு செய்தி வருகிறது தோழர்களே. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொன்னால் ஒரு சின்ன குரல் வந்து அந்த கனவை தொந்தரவு செய்கிறது தோழர்களே. ஒரு சின்ன குரல். ஒரு மாணவனிடம் ஒரு ஆசிரியர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசிரியர், உங்கள் பள்ளியில் எஸ்எம்சி நடக்குது இல்லை, அந்த எஸ்எம்சிக்கு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வா, உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வா. அந்த பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராத, அவனுங்களை எதுக்கு நீ கூட்டிகிட்டு வர, அவனுங்க வந்தால் அவங்க அப்பா அம்மா வந்து உட்காந்துப்பாங்க என்று ஒரு பாடம் நடத்துகின்ற ராமநாதபுரம் குளத்தூர் பள்ளியில் பாடம் நடத்துகின்ற ஒரு ஆசிரியர் பேசுகிறார். அப்போ அந்த பையன் சொல்கிறான், எல்லாரும் சமதானே டீச்சர் என்று அவன் சொல்லுகிறான். இதைவிட எனக்கு அவன் பையன் சொல்கிறது ரொம்ப இயல்பாக சொல்லுகிறான். அதற்கு அந்த ஆசிரியருடைய பதில் என்னவாக இருக்கிறது பாருங்கள். அப்படி சொல்லுதியா நீ, நல்ல பையனாக பேசுதிய என்று அவர் பதில் சொல்லுகிறார். கல்வியிலே ஒரே ஒரு சொட்டு, இந்த துணியை அலசிட்ட பிறகு வெளுத்துட்ட பிறகு நீளம் போடுறதுக்கு ஒரு சொட்டு நீளம் போடுவாங்கல்ல, அப்படி வந்து ஒரு சொட்டு நஞ்சை கலந்து அவர் எவ்வளவுதான் தன்னுடைய வாழ்நாளிலே கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தாலும் அந்த ஆசிரியர் இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வரி இருக்குதுல்ல, இது அந்த ஆசிரியருடைய வாயிலிருந்து விழுந்த ஒரு சொட்டு நஞ்சு என்று நான் கருதுகிறேன். அந்த நஞ்சை அவன் விழுங்க முடியவில்லை. அவன் என்ன சிவனா, அவன் பார்வதி போய் கழுத்தை பிடிச்சிட்றதுக்கு, நீலகண்டர் என்ற பெயர் வாங்கிறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாணவனால் அதை செரிக்க முடியவில்லை. அவன் மீண்டும் சொல்லுகிறான், எல்லாரும் சமதானே டீச்சர் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு தமிழ்நாட்டிலே இந்த மாதிரியான சூழல் எப்படி உருவானது? இந்தியா முழுக்கவே ஒடுக்கப்பட்ட மக்கள் படித்தார்களா, அவர்களை படிக்க விட்டார்களா? வேகமாக சில செய்திகளை மட்டுமே சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் அன்பார்ந்த தோழர்களே. அப்போ இந்தியா முழுக்கவே பரவி இருக்கக்கூடிய பெருதெய்வ வழிபாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தினுடைய, இந்து மதத்தினுடைய அந்த ஸ்மிருதிகள், சுருதிகள், புனித நூல்களெல்லாம் என்ன கற்பித்தன? யாரெல்லாம் படிக்கலாம், யாரெல்லாம் படிக்கக்கூடாது என்கின்ற அந்த பாகுபாட்டை மிக கராராக வைத்திருந்தன என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொன்ன ஆதாரமாக இருக்கும். பல விவாதங்களில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. சூத்திரன் வேதத்தை கற்கிறான் என்று சொன்னால் அவனுடைய காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும். ஒருவேளை அவன் அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய நாக்கை துண்டிக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது, அது மனுஸ்மிருதியிலே இருக்கிறது என்று சொல்லி உடனே விவாதம் செய்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அது எங்கே இருக்குது? மனுஸ்மிருதியில் அப்படி இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சமமாகத்தான் எல்லா செய்திகளுமே இருந்தன. அப்படின்னா வால்மீகி ராமாயணத்தில் ராமன் சம்புகனை எதற்காக வெட்டினான்? சம்புகன் சூத்திரன். வால்மீகி ராமாயணத்தினுடைய அடிப்படையில் சம்புகன் ஒரு சூத்திரன். அவன் தவம் இயற்றுகிறான். அன்றைக்கு எல்லாருமே தவம் இயற்ற முடியாது. ஒழுங்காக வேதத்தை படித்தவர்கள், அதை பாராயணம் செய்கிறவர்கள், அதை கற்றுக் கொடுக்கிறவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். சூத்திரன் ஆகிய சம்புகன் அதை செய்கிறான். உடனே ஏதோ ஒன்று உட்கார ஏதோ ஒன்று விழுந்தது என்று சொல்வார்களே, காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்தது என்பதைப் போல சம்புகன் தவம் செய்யக்கூடிய அந்த காட்டிற்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு அக்ரஹாரத்திலே ஒரு குழந்தை இறந்து விடுகிறது. அது ஏதோ ஒரு தீய செயலினால் தான் நடக்கிறது என்று சொல்லி ராமனிடம் போய் முறையிடுகிறார்கள். ராமன் அப்பொழுது அரசனாக இருக்கிறார். உடனே ராமன் யார் விசாரியுங்கள் என்று சொல்லுகிற போது ஒரு சூத்திரன் காட்டிற்கு நடுவிலே தலைகீழாக தவம் செய்து கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கு செய்தி வந்து சேருகிறது. ராமன் மிக வேகமாக அங்கே போகிறான். ஆரிய தர்மம், அரச தர்மம், அதை நிறைவேற்ற வேண்டும். அவன் போன உடனே விசாரிக்கிறான், நீ யார்?
சம்புகன் சொல்லுகிறான், நான் தவம் ஏற்றி கொண்டிருக்கிறேன், எனவே நான் பொய் சொல்லலாகாது, நான் சூத்திர சாதியைச் சேர்ந்தவன், என்னுடைய பெயர் சம்புகன் என்று அவன் சொல்லுகிறான். உண்மையை சொல்லுகிறான் சம்புகன். உடனே ராமன் என்ன செய்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? நன்றாக நீ தவம் இயற்று, நீ வாழ்வாயாக, உன் குலம் வாழட்டும், உன்னுடைய குடி வாழட்டும் என்று வாழ்த்திவிட்டு போயிருப்பானா ராமன்? ஒன்றுமே யோசிக்கவில்லை. அரச தர்மம் அவனுக்கு அப்படி கற்பிக்கவில்லை. சடாரென்று இடையில் இருந்த வாளை உருவி ஒரே வெட்டாக சம்புகனுடைய தலையை வெட்டி விடுகிறான். தலை அப்படி போய் விழுகிறது, தூர போய் விழுகிறது. இந்த கதை வால்மீகி கற்பனையில் இருந்து எழுதியிருப்பாரா? அவருக்கு கற்பிதம் இப்படி தோன்றி இருக்குமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ராமாயணத்திற்கு பிந்தியதுதான் மனுஸ்மிருதி. நீங்கள் அதை யோசிக்க வேண்டும். கால பகுப்பிலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், காவியங்களுக்கு பிறகான ஒரு காலம் இருக்கிறதே, இதிகாசங்களுக்கு பிறகான ஒரு காலம் இருக்கிறதே, அந்த காலம்தான் மனுஸ்மிருதி. அப்போ அந்த காலகட்டத்திலே எழுதப்பட்ட மனுஸ்மிருதி ஸ்மிருதி என்பது ஒரே நூல் அல்ல, அது தொகுக்கப்பட்ட சட்டங்களுடைய ஒரு தொகுப்பு என்று சொல்லுகிறார்கள். பல ஸ்மிருதிகள் இருக்கின்றன. அதனுடைய சாரம்தான் இதிலே விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால், மனுஸ்மிருதி என்ன சொல்லுகிறது என்றால், சூத்திரன் அருகில் இருக்கும் போது வேதம் ஓதக்கூடாது என்று மனுஸ்மிருதி சொல்லுகிறது. நீங்கள் மிகவும் கவனமாக யோசிக்க வேண்டும். அப்போ காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துறது அதெல்லாம் எதில் சார் சொல்லியிருக்கு? காமகோடி பீடாதிபதியினுடைய வெப்சைட்லேயே அதை போட்டிருக்கிறாங்க, ஆதாரம் இருக்கிறது. எதில்? கோதம சூத்திரம் என்று சொல்லி ஒரு நூல். அந்த நூலில் then should he happen to hear the Veda, the expiation consists in his ears being filled with lead and lac என்று ஒரு வரி வருகிறது. வேதத்தை கீழானவன் கேட்கிறான் என்று சொன்னால் அவனுடைய காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும், மெழுகை காய்ச்சி ஊற்ற வேண்டும். லாக் என்றால் மெழுகு, காய்ச்சி ஊற்ற வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே போய் ஸ்டடி, சாக்ரிஃபைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிஃப்ட்ஸ் ஆர் ஃபார் த ட்வைஸ் பார்ன் என்று ஒரு இடத்திலே அதே ஸ்மிருதியிலே வருகிறது. அது சூத்திரம், கோதம சூத்திரம். ட்வைஸ் பார்ன் என்று சொன்னால் யாரு? இருபிறப்பாளர்கள். ஒரு பிறப்பாளர்கள் கிடையாது, இருபிறப்பாளர்கள். ஒரு பிறப்பாளர்கள் கீழே, சூத்திரனுக்கும் கீழே இருக்கக்கூடிய பஞ்சமர்கள், அவர்கள்தான் ஒரு பிறப்பாளர்கள் என்று கருதப்படுகிறார்கள். அப்போ சூத்திரனும் கூட ஒரு பிறப்பாளன் தான் அன்றைய காலகட்டத்திலே நீங்கள் ஒப்பிடுகிற போது. அப்போ இருபிறப்பாளர்கள் என்று சொல்லுகிற போது தாயினுடைய கருவிலே இருந்து பிறந்தது ஒரு பிறப்பு. அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய சடங்குகளால் பூணூல் போன்ற அந்த அடையாளங்களை, சாதிய அடையாளங்களை வைத்து கொண்டிருப்பது இன்னொரு பிறப்பு. அவர்களை இருபிறப்பாளர்கள் என்று சொல்வார்கள். அப்ப இவர்களுக்கு மட்டும்தான் சிறப்பு நிலை வழங்கப்பட வேண்டும் என்று ஒன்று சொல்லுகிறது. இதைவிட இன்னும் ரொம்ப மோசமானது, இதுதான் மனுஸ்மிருதியில் அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது சூத்திரன் நடந்து போகிறான் என்று சொன்னால் அவன் காதில் படுகிற வகையிலே வேதங்களை ஓதக்கூடாது என்று மனுஸ்மிருதி சொல்லுகிறது என்கின்ற அந்த கருத்து இருக்கிறது. அது வசிஷ்ட சூத்திரத்தில் வேறு மாறி இருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், சூத்திரன் நடந்து போகக்கூடிய வாக்கிங் கிரமட்டோரியம் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார். அவன் நடந்து போகின்ற இடுகாடு, நடந்து போகின்ற சுடுகாடு. அவ்வளவு அவன் ஒரு புனிதத்தன்மை இல்லாதவன், தீட்டானவன். அவனுக்கு காதில் படுவதைப் போல நீங்கள் இதை படிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த நிலைதான் கடைசியிலே எந்த அளவிற்கு வருகிறது என்று சொன்னால் இந்தியா முழுமைக்குமான ஒரு செயல்பாடாக வருகிறது. என்னதான் நமக்கான அந்த சிந்தனைகள் இருந்தாலுமே இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு வகையான சிந்தனைகள் உருவாகின. பௌத்தர் தான் முதலே புத்தன் தான் இதை கேள்வி கேட்கின்றான். ஏன் ஒருவர் மட்டும்தான் படிக்க வேண்டும்? ஏன் நீங்கள்
யாகம் என்கின்ற பெயர்களிலே எத்தனை உயிர்களை கொல்கிறீர்கள் என்றெல்லாம் அவன் கேள்விகளை அடுக்குகிறான். இன்னும் புத்தனை பற்றிய பல்வேறு கற்பிதங்கள் இருக்கின்றன. பெண்களை அவர் சங்கத்திலே சேர்க்கவில்லை என்றெல்லாம் அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. ஆனால் அதுவெல்லாம் உண்மை கிடையாது. இன்னும் மிக மிக மோசமான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். புத்தருக்கு இரு பிறவியிலே, அதாவது பூர்வ ஜென்மத்திலே நம்பிக்கை இருந்தது, மறு ஜென்மத்திலும் நம்பிக்கை இருந்தது, எனவே அவர் சொல்வது பகுத்தறிவல்ல என்றும் கூட சொல்லுகிறார்கள். ஆனால் இது எல்லாமே திரிக்கப்பட்ட ஒன்று. புத்தனை போன்று இந்த நாட்டை நீள அகலத்திலே நடந்தவன் ஒரு மாபெரும் அறிவுஜீவி இந்தியாவிலே கிடையாது தோழர்களே. அதனால்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிற போது இந்தியாவினுடைய வரலாறு என்பது என்ன? இந்தியாவினுடைய வரலாறு என்று சொன்னால் நீங்கள் எதை சொல்வீர்கள் என்று அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படி கேட்கிற போது அவரே அதற்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடந்த போர்தான் இந்தியாவினுடைய வரலாறு என்று அவரே அதற்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். அந்த அளவிற்கு புனித நூல்களை கேள்வி கேட்டவன் புத்தன். இப்படி பல இடங்களிலே பல்வேறு வகையான அறிவு ஞானிகள் உருவானார்கள். மகாராஷ்டிரத்திலே அம்பேத்கருக்கும் முதன்மையானவர் என்று சொல்லுகிற போது நாம் புலேவைத்தான் சொல்ல வேண்டும். புலேவினுடைய மனைவி சாவித்ரிபாய் புலே பெண்கள் படிக்க முடியாத ஒரு காலத்திலே, உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு செய்தியை சொல்லணும். புத்தகங்கள் இருக்கு இல்லையா, புத்தகங்களை அச்சடித்தது, அந்த எழுத்துகள் இருக்க, அந்த எழுத்துக்களை அச்சடித்தது யாரோ ஒருத்தர். அதை தொட்டாவே தீட்டாயிடும் அப்படின்னு ஒரு காலத்தில் கருதி இருக்காங்க. அப்போ பிள்ளைகள் புத்தகங்களை எடுத்து சென்று வீட்டுக்கு வந்த பிறகு கிணற்றடியிலே புத்தக பையை வீசிவிட்டு குளித்து விட்டு தான் வீட்டுக்குள்ளே நுழைவார்களாம். இப்படி ஒரு வழக்கம் இருந்திருக்கிற தோழர்களே, நீங்கள் நம்ப முடியுமா? இன்றைக்கி வெறுப்பில் குழந்தைங்க அதை தூக்கி கடாசுறாங்க, அது வேற விஷயம். சாயந்தரம் வீட்டுக்கு போன உடனே பையை கழட்டி அப்படி போட்டுடுறாங்க, போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கிற? ஃபோன் பார்த்துட்ருக்குற. ஃபோனில் என்ன பார்க்குற? பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடின்னு கானா பாட்டு நான் கேட்குறேன். கிராமப்புறத்திலேயே இது மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் இன்றைக்கு வர வழியில் நான் பார்த்தேன், நான் ரகசியனோட அதை பேசிட்டு தான் வந்தேன். ஒரு இடத்துல போயிட்டு வழி கேட்டோம். நண்பர்கள் 5 இளைஞர்கள் உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஒரு காட்சியை யோசித்து பாருங்கள். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி ஒரு 5 இளைஞர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தால் எதை பற்றியெல்லாம் பேசியிருப்பார்கள்? பார்த்த பெண்ணை பற்றி பேசியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அது வயது. உறுதியாக அவர்கள் சந்தித்த பெண்கள் அவர்களை பற்றி தான் நிறைய நேரம் பேசியிருப்பாங்க. அப்படி பேசுகிற போது அவளுடைய அழகை வர்ணித்திருப்பார்கள். அவன் கவிஞனாக மாறி இருக்கலாம், அல்லது தான் பார்த்த புதிய இடங்களை பற்றி அந்த இளைஞர்கள் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். உறுதியாக சொல்லுகிறேன், அவன் மிகச்சிறந்த ஒரு பயணியாக மாறி இருக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா பிட்ஸ் எல்லாம் போட்டு தானே சொல்ல முடியும். மற்றவர்கள் எப்பொழுதுமே எதிராளியிடம் பேசுகிற போது அவன் கேட்க வேண்டும் என்பதற்கான பிரயத்தனங்களை செய்யாமல் ஒருவன் யாரும் பேசுவதே கிடையாது. அப்போ இந்த வேலைகளெல்லாம் நடக்கும். ஆனால் நாங்கள் பார்த்த காட்சி இருக்கிறது இன்றைக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்தது. 4 பேரும் நாங்கள், தம்பி இந்த இடத்துக்கு வழி எப்படி போனோம்? ஃபோன்லேருந்து தலை இப்படி மேலே தூக்குது, இப்படியே நேராக போங்க. மறுபடியும் தலை கீழே குனிஞ்சிருச்சு. மறுபடியும் ஃபோனில் வந்து மொழிகிட்டாங்க. அந்த சின்ன அந்த ஒரு திரையில் தங்களுடைய மூளை, உழைப்பு, நேரம், ஆர்வம், தங்களுடைய காதல், கவிதை, பயணம், அனுபவம் எல்லாவற்றையுமே இழந்து விட்டார்கள் என்று தான் எனக்கு தோன்றியது. உலகம், வாழ்க்கை என்பது எவ்வளவு அற்புதமான ஒன்று, எவ்வளவு அற்புதமான ஒன்று. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவனுக்கு யோசிப்பதற்கு நேரம் இருக்குமா? தனியாக இங்கே இருக்கிற இளைஞர்களை, பெரியவர்கள் எல்லாருமே நான் கேட்டு பார்க்குறேன். எப்போ இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே ஆண்ட்ராய்டு என்ற ஒரு ஃபோன் வந்த பிறகு நீங்கள் எப்பொழுதாவது ஃபோன் இல்லாமல் தனியாக ஒரு அரை மணி நேரம் சிந்தித்திருக்கிறீர்களா? எதையாவது ஒன்றை கொஞ்சம் நீங்கள் யோசித்து ஒரு பதிலை சொல்லுங்கள். ஃபோன் இல்லை என்று சொன்னாலேயே சரக்கடிக்காதவன் கையை ஆடுறது போல ஒரு பதட்டம் நமக்கு வந்து விடுகிறது. நகர்த்தி 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 ரேகைகள் தேய்ந்து 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 இதற்கு ஒரு கவசம் வாங்கி போட்டுக்கொண்டு நகர்த்துகிற அளவிற்கு
இன்றைக்கு கைபேசியினுடைய மோகம் என்பது அதிகமாகிவிட்டது. இப்போ இந்த இடத்திலிருந்து அவன் எதை யோசிப்பான்? எதையுமே அவன் யோசிக்க முடியாது. ஆனால் இவ்வளவு செய்கின்றவனோ யோசித்தால் தானே இது சரியா தவறா என்று அவன் நினைக்க முடியும், ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் இந்த சமூகம் எதனால் மீண்டும் பிற்போக்குத்தனங்களின் பின்னால் போய்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தோன்றியது என்று சொன்னால் இந்த புள்ளியிலிருந்து தான். நீங்கள் ஒன்றை கற்பிக்கிறீங்க, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் ஒன்றை நீங்கள் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் ப்ரொஃபஸர் ஒன்று எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லுகிற போது நீங்கள் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் அதை நம்பி விடுகிறீர்கள் என்கின்ற ஒரு இடத்திலே இருந்து தான் நாம் பேச வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நிறைய சப்பக்கட்டு கட்டுறாங்க. சூத்திரர்கள் படித்தார்கள், அவர்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தது, அவர்களைப் போல மிகச்சிறந்த ஒரு படிப்பாளிகளெல்லாம் இல்லை, இந்து ஸ்மிருதிகளிலே அதுவெல்லாம் இருக்கிறது, நூல்களிலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு கேள்வி, எளிமையான கேள்வி எனக்கு இருக்கிறது தோழர்களே. இங்கே இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை 4 பருவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பிரம்மச்சாரியம், இன்னொன்று கிரகஸ்தம், மூன்றாவது வானப்பிரஸ்தம், நான்காவது சதுரகம். தமிழில், நல்ல தமிழில் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாணவம், இல்லறம், காடுறைவு, சந்நியாசம். ரொம்ப கவனமாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துவினுடைய வாழ்க்கையும் இந்த 4 கட்டங்களில்தான் அடக்கப்பட்டிருக்கிறது என்று புனித நூல்கள் சொல்கின்றன. அப்போ முதல் நூல் என்ன? பிரம்மச்சாரியம். எல்லாரும் படிக்கலாமா? ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. கிரகஸ்தம், இல்லறம், அது எல்லாருமே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். வானப்பிரஸ்தம், காடுறைவு, நீங்கள் சந்நியாசம் என்று கடைசி ஒரு நிலை இருக்கிறதே, அதற்கு முன் தயாரிப்பு நிலைதான் அந்த வானப்பிரஸ்தம், காடுறைவு என்பது. இது ரொம்ப நல்லா தான் இருக்குது கேட்கிறது. ஆனால் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு வைக்கிறாங்க கீழே. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 4 நிலைகளும் பெண்களுக்கும் சூத்திரர்களுக்கும் கிடையாது என்று வைக்கிறார். ஏன் சார் அவன் பிரம்மச்சாரியத்தை மேற்கொள்ளக்கூடாதா? பிரம்மச்சாரியம் என்றால் மாணவம், அவன் கற்கக்கூடாதா? இல்லறம் அவன் மேற்கொள்ளுகிறான், காடுறைவு, தன்னுடைய இறுதி காலத்தை சந்நியாசம் என்கின்ற அந்த நிலையிலே அவன் மேலே செல்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடாதா என்கின்ற ஒரு வினாவினை வைத்தால் அதற்கு பதில் இல்லை. ரொம்ப கவனமாக பார்க்கணும். பெண்களுக்கு கூட அதிலே இடம் இல்லை என்று சொல்கிறார்கள். பெண்களுக்கு சாதி போட்டுக்க முடியாது. எத்தனை பெண்கள் சாதி போட்டிருக்கிறாங்க? பெயரோட போட்டுக்கிறது கிடையாது. வேண்டுமென்றே போட்டுக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சூத்திரம், சாஸ்திரம் அதை அனுமதிப்பது கிடையாது. அவர்கள் போய் கோயிலுக்குள்ளே பூஜை புனஸ்காரங்களை நிகழ்த்த முடியாது. தீட்டு என்கின்ற ஒன்று மிக தொடர்ந்து அவர்கள் மீது இருத்தப்படுகிறது என்பதுதான் செய்தி. பல செய்திகளை சொல்லலாம், அது ஒரு தனி உரையாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்போ இந்த 4 நிலைகள் ஏன் எல்லோருக்குமே பொதுவானதாக இந்தியாவில் இல்லை என்று நீங்கள் ஒரு வினாவினை எழுப்பிக் கொண்டீர்கள் என்று சொன்னால், மறுபடியும் அதற்கு என்ன பதில் என்றால், யார் படிக்கலாம், யார் படிக்கக்கூடாது என்கின்ற ஒரு இடம்தான் சேருகிறது. இதற்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு நிறைய நூல்கள், ஒரு நூல் நிறைய நூல்களை தடை செய்வாங்க. என்ன கேட்டால் முதல்ல இந்த நூலை தடை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். 1933 எழுதப்பட்ட எஜுகேஷனல் சிஸ்டம் ஆஃப் த ஏன்ஷியன் ஹிந்துஸ் அப்படின்னு ஒரு நூல், சந்தோஷ்குமார் தாஸ்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். முட்டுன்னா ஒரு முட்டு, அப்படி ஒரு முட்டு, எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறார். பயங்கரமாக சீவி வச்சிருக்கார். அவர் என்ன சொல்கிறார்? அவர் ஆரியர்கள் அல்லாதவர்கள் இந்திய வாழ்விற்கு மதிப்பு மிக்க எதையும் வழங்கவில்லை. அயோக்கியத்தனமான கருத்து இல்லையா இது? ஆரியர் அல்லாதவர்கள் இந்திய வாழ்விற்கு மதிப்பு மிக்க எதையுமே வழங்கவில்லை. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இன்னொரு இடத்துல அவர் ரொம்பவும் வாழைப்பழத்தில் ஊசி நுழைக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதை அவர் செய்கிறார். என்ன அப்படின்னா, ஆரியர்கள் ஞானம் மிக்கவர்கள். உடனே ஒரு டிவி பேட்டி உங்களுக்கு ஞாபகம் வரும்.
ஒரு அம்மா ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினாங்க இல்லையா, பரதநாட்டியம் ஆடினாங்களே, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அது ஞாபகம் வரும். பட் எங்களுக்கு கொஞ்சம் ஞானம் ஜாஸ்தி, மூளை ஜாஸ்தி. எத்தனை கிலோங்க? ஒரு 10 கிலோ அதிகமா? இல்லை அதை பையில் போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்களா மூளையை? ஏதாவது ஃபோன் மாதிரி அப்பப்போ சார்ஜ் எதனா போட்டுக்கிறீங்களா? அவங்களுக்கு அதில் பதில் கிடையாது. ஆனால் அவங்க வந்து ரொம்பவும் கம்பீரமாக சொல்கிறாங்க. பட் நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் மூளை ஜாஸ்தி. இந்த ஜாஸ்தியான மூளையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண? ஜாஸ்தியாக ஆடந்த தவிர இது எதையுமே நீ பண்ணலை. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஆரியர்கள் ஞானம் மிக்கவர்கள், ஆரியர் அல்லாத திராவிடர்கள் தத்துவவாதிகள் கிடையாது. தத்துவவாதிகள் கிடையாது. எப்போ 33 எழுதப்பட்ட நூல் தோழர்கள், ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல், நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். திராவிடர்கள் நம்ம தான் சொல்கிறார் அவர். ஆனால் கற்பனை வளம், இசை, கட்டுமானம், நுண்கலை ஆகியவற்றில் சிறந்தவர்கள், உணர்ச்சி மிக்கவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பஞ்சு வைக்கிறார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த எழுத்தாளருடைய பஞ்சு. என்னென்னா, திராவிடர்களின் உணர்ச்சி மற்றும் புதுமையை படிக்கும் படைக்கும் அழகியல் ஆகியவற்றின் இணைப்பே இந்து மதம். எனக்கு சட்டுன்னு ஆரிய உதடு ஒன்னது, திராவிட உதடு என்னது அப்படின்னு சொல்லி, ஆரியம் திராவிடம் ரெண்டும் கலக்கட்டும் என்று நம்ம வைரமுத்து எழுதினார்ல, ரீமா சென்னும் நம்ம விஷாலும் அப்படியே வந்து மாஞ்சி மாஞ்சி ஆடி இருப்பாங்க. அது அந்த இடத்துக்கு போயிடுச்சு எனக்கு சிந்தனை. அடடா, வைரமுத்துக்கே கண்டென்ட் கொடுத்துருக்காரு இவர் தலைவர், இந்த இவர் தாஸ் அப்படின்னு சொல்லி, சந்தோஷ்குமார் தாஸ் அப்படின்னு சொல்லி. நீங்கள் எந்த அளவிற்கு ஒன்றை குழப்ப முடியும்? அவன் பாருங்க ரொம்ப நுட்பமாக சொல்லுகிறான். திராவிடர்களுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு நேரடியாக சொல்றதுக்கு பதிலாக, அவர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள், அவர்களுக்கு தத்துவ ஞானம் கிடையாது, ஆனால் ஆரியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஏண்டா அறிவியலி முட்டாளு, உணர்ச்சி இருக்கிறவங்க தாண்டா அறிவும் இருக்கும். அறிவு இருந்தால் தான் உணர்ச்சி இருக்கும், உணர்ச்சி இருந்தால் தான் அறிவு இருக்கும். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, தந்தை பெரியார் சொன்னது. அப்ப இந்த ரெண்டுமே இருந்தால்தான் ஒருவன் மனிதனாக இருக்க முடியும். ஒரு கட்டிடக்கலையில் மேன்மையானவன் என்று சொன்னால், இசையில் மேன்மையானவன் என்று சொன்னால், நுண்கலையில் மேன்மையானவன் என்று சொன்னால் அவனுக்கு அறிவு கிடையாதா? இசைஞானி இளையராஜாவினுடைய அறிவுக்கு இணையான அறிவு என்று ஒன்றை நீங்கள் சொல்ல முடியுமா? அண்மையில் ஒரு இயக்குனரோட நான் பேசிட்டு இருந்தேன். வீட்டுக்கே கூட வந்திருந்தார் அவர். கடவுள் படம் எடுத்தவர், உங்களுக்கு தெரியும். கடவுள் அப்படியெல்லாம் நிறைய படம் எடுத்தவர். அவர் ஒரு செய்தியை சொன்னார். எல்லா படத்துலையுமே அவர் வந்து இளையராஜாவினுடைய இசை தான். வேலு பிரபாகரன், இயக்குனர் வேலு பிரபாகரன், எல்லா படத்துக்குமே இளையராஜா தான் இசை. அவர் ஒரு செய்தியை சொன்னார். சார், அவர் ஐயா ஐயான்னு என்னை கூப்பிட்றாரு. எனக்கே பெரிய சங்கடமாக இருந்தது. வேண்டாங்க ஐயா, அவரு ஒரு பெரிய சீனியர், பார்க்குறதுக்கு பெரியார் போலவே இருக்கார். பெரிய தாடி, ஒரு வழுக்க, அப்படியே நீங்கள் ஒரு காஸ்டியூம் போட்டு உட்கார வச்சு அவரை வந்து கொஞ்சம் கரகரத்தை அதிர்ந்த குரலில் பேச வைத்தீர்கள் என்று சொன்னால் வேலு பிரபாகரன் தான் பெரியார் என்று நீங்கள் நம்பி விடுவீர்கள். அப்படி நிறைய காணொளி வந்து இணையத்தில் இருக்கு. அவர் பேசும்போது சொன்னார், என்னை பொறுத்த மட்டிலே திரைப்படத்துறையில் ஒரே ஒரு அறிவாளி என்று சொன்னால் அது இளையராஜா அவர்கள் மட்டும்தான் என்று அவர் சொன்னார். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டேன் நான். அவர் நிறைய செய்திகளை சொன்னார். அப்போ எனக்கு என்ன, ஏன் அதை இளையராஜா அவர்களுடைய பெயரை, இசைஞானியினுடைய பெயரை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அவர் இசையை எழுதுகிறவர். ஞானம் இல்லை என்று சொன்னால் எப்படி எழுத முடியும்? கவிதை எழுதுகிறவர். நிறைய கவிஞர்களுக்கு முதல் வரியை மட்டுமல்ல, இடையில முத்தமிழே முத்தமிழே என்று ஒரு பாடல் இருக்கும். முத்தத்தமிழ் வித்தகியே என்று வரி வரும். அந்த முத்தத்தமிழ் என்ற வார்த்தையை ராஜா தான் சொன்னாராம். அறிவுமதி அண்ணன் கூட நான் அண்மையில் அமெரிக்காவுக்கு ஒரு பயணம் போன போது அவர் அந்த சொன்னார். ரொம்ப பிரமித்து என்னோட பேசிட்டு வந்தார். முத்தத்தமிழ் வித்தகியே, நீங்கள் தமிழை எப்படி வேணாலும் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். முத்தமிழ் அல்லது தேன் தமிழ், கனிமொழி, நிறைய சொற்கள் இருக்கின்றன தமிழை நீங்கள் சொல்வதற்கு. ஆனால் முத்தத்தமிழ் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சொற்பிரயோகம் இருக்க, அது வந்து மாபெரும் கற்பனை என்று நான் சொல்வேன்.
அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சொல் அது. அப்போ இந்த மாதிரியான ஒரு அறிவு வளம் கொண்ட ஒரு இனம்தான் தமிழ் இனம், திராவிட இனம். தமிழ் என்கின்ற சொல்தான் திரிந்து திராவிடம் என்று ஆகியிருக்கிறது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். தமிழ் வேறல்ல, திராவிடம் வேறல்ல. அப்ப இவர்கள் என்ன மாதிரியான ஒரு கற்பிதங்களை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், எங்க பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பெருமை அதிகம். நீங்க என்னதான் பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு போய் துணி கிணி வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும், ஒரே விலையாக தான் இருக்கும், ஒரே பிராண்டாக தான் இருக்கும். அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு பிறகு கடைசியில் சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் என் துணி கொஞ்சம் மோட்டா, உங்களது கொஞ்சம் மட்டம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்றுக்கவே முடியாது. அந்த இன்னொருவருக்கு பெருமை போய் சேர்ந்து விடுகிறது என்பதை, பெயர் போய் சேர்ந்து விடுகிறது என்பதை அவர்களால் செரித்து கொள்ளவே முடியாது. அந்த இடம் இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஆரியர்களுடைய சிந்தனையே செயல்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அன்புக்குரிய தோழர்களே, இப்படி நிறைய செய்திகளை சொல்லலாம். அப்போ இதிலிருந்து தான் நிறைய கவிதைகள் உருவாகின்றன. எல்லாருக்கும் கல்வி கொடுத்துட்டோம், ஒரே ஒரு 3 வரியில் போட்டு தாக்கிடுறாங்க. கொடி கொடுத்தீர்கள், குண்டூசியும் தந்தீர்கள். கொடி கொடுத்தீர்கள், குண்டூசியும் தந்தீர்கள், சட்டை. அவ்வளோதான், ஒரு கேள்வியோடு அப்படியே நிறுத்திட்டான் அந்த கவிஞன். இதை விட எனக்கு பிடிச்சி ஆற்ற ஒரு கவிதை இருக்குது. எனக்கு அந்த கவிதை படிக்கிற போதெல்லாம் ரோஹித் வெம்பலா தான் நினைவுக்கு வருவான். கட்டை விரலை வெட்டி வாங்கி அந்த கதை இருக்கிறதே, அதுதான் நினைவுக்கு வரும். ஒரு மாணவன் கணக்கு பாடம் போடுறான், எப்படி கூட்டினாலும் 1 கம்மியாக வந்துடுது பதில். ஒரு 25னா 24, 30னா 29 இவன் போடுறான். வாத்தியார் வந்து சுழிச்சிட்றாரு. அப்போ அவன் ஒரு கட்டத்தில் வந்து ரேஷனில் போடக்கூடிய மண்ணெண்ணியை வாங்கி ஊற்றி தற்கொலை செஞ்சுக்கணும்னு அவன் வந்து நினைக்கிறான். சதீஷ் சந்தர் எழுதிய ஒரு கவிதை இது, மிக புகழ்பெற்ற கவிதை. புதிய கையெழுத்து என்று சொல்லி ஒரு தொகுப்பில் இது இருக்குது, விடியல் பதிப்பகம் போட்டது. அப்போ அதில் உங்களுடைய கை விரல்களை நீட்டித்தான் எனக்கு கணக்கு சொல்லி தந்தீர்கள். 1ஆம் வகுப்பு டீச்சரை நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க. கை விரல்களை நீட்டித்தான் நீங்கள் கணக்கு சொல்லி தந்தீர்கள். எப்படி கூட்டினாலும் எனக்கு ஒரு எண் குறைவாகவே வருகிறது கூட்டலில், ஆனால் நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் சுழிக்கிறீர்கள். இறுதியில் தான் எனக்கு தெரிந்தது என்னுடைய முப்பாட்டன் கதையான ஏகலைவன் கதை. நீங்கள் தான் கட்டை விரலை வெட்டி வாங்கி விட்டீர்களே, எனக்கு கைகளில் இருப்பது 10 விரல் அல்ல 9 விரல் தானே. ஏன் ஐயா ஆசிரியரே, இதை நீங்கள் யோசிக்க மாட்டீர்களா என்று அவன் கேட்கிறான். நண்பர்களை, படித்த உடனே ஒரு கணம் அப்படியே நான் ஆடி போனேன். ஒரு விரல் இல்லை, இந்த சந்ததி சாபம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்னிடமிருந்து மிகச் சரியான விடையை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவன் கேட்டான். இந்த கவிதையினுடைய குரல் என்னை மிகவும் அலைகழித்தது. ரோஹித் வெமுலா அந்த இடத்தில்தான் அலைகழிக்கப்பட்டு இறந்திருக்கிறான் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் ஒரு காலம் நான் ரோஹித் வெமுலாவினுடைய அந்த தற்கொலை முடிவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒருவேளை பாபா சாஹேப் அவர்கள் நினைத்திருந்தால் எத்தனை முறை தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும், நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ ஒருவன் வாழ்க்கையை வென்றாக வேண்டும். அவமானங்கள் என்பதும் அசிங்கங்கள் என்பதும் இழிமைகள் என்பதும் எல்லோருக்குமே ஒரு வகையில் இந்த சமூகம் கையளித்து கொண்டேதான் இருக்கிறது. வாழை இலையில் உங்களை உட்கார வைத்து சோறு போட்டுவிட்டு ஒரு கதையில், ஒரு சிறுகதை, ஒருத்த இன்னொரு சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போய்விடுகிறார். அவங்க அப்பா வந்து பத்திரம் எழுதுகிறவர். இந்த கடைக்கு முன்னாடி பத்திர ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்து எழுதிட்டே இருப்பார். ஆனந்தவிடன் தடம் இதழிலே வந்த ஒரு கதை, மறக்க முடியாத ஒரு கதை. இவன் வந்து கேட்குறான், ஏன்பா என்னை வந்து நீங்கள் தானே பெற்றீங்க, உன் மகன் தப்பு பண்ணிட்டா நீங்கள் வந்து அதை ஒத்துக்கொள்ள மாட்டிங்களா? அவர் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, ஏற்றுக்குங்க. சரி, வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க. போன உடனே நண்பர்களே, நல்ல சாப்பாடு, கம கம கம்மன்னு சாப்பாடு. அப்பா வந்து மனம் மாறிட்டார். இது வரைக்கும் அம்மா இப்படி சமைச்சே நான் பார்த்தது இல்லையே, இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சரி உட்கார்றாங்க. வாழை இலை போட்டாகிவிட்டது, பதார்த்தங்களெல்லாம் வைத்து விட்டது.
உணவு சோறு போட்டாங்க, அம்மா குழம்பும் ஊற்றிட்டாங்க. அவன் சாப்பிட தொடங்குவதற்கு முன்பாக அந்த அப்பா சொல்கிறான், டேய் ஒரு நிமிஷம் இரு, சாப்பிடாத. அப்போ அப்பா ஏதாவது சடங்கு செய்வாரோ அப்படி என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஒரு வேகமாக வெளியே போய் சாலையோரத்தில் இருக்கிற மலத்தை எடுத்து வந்து அந்த வாழை இலையின் ஒரு முலையில் வைத்துவிட்டு, எப்படி ஊறுகாய வைப்பார்கள் அப்படி வைத்துவிட்டு, டேய் முதல்ல நீ இதை சாப்பிட்டுட்டு இந்த சோறை சாப்பிட்டுட்டு நீ போ, அப்படின்னா நீ என்னுடைய மகன். நீங்களும் நானும் இருந்தால் அந்த இடத்திலே என்ன செய்திருப்போம்? ஒரு சாதிய மனம் என்பது எவ்வளவு இழிமையான வேலைகளை செய்திருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையிலே வாழை இலையில் பரிமாறப்பட்ட அந்த மிகச்சிறந்த உணவோடு சேர்ந்து ஒரு மூலையிலே மலமும் பரிமாறப்படுகிறது என்பதுதான் யதார்த்தம், சமூக யதார்த்தம். இதை நீங்கள் எவ்வளவுதான் பூசி மொழுகினாலும் சரி, கள யதார்த்தம் இப்படி தான் இருக்கிறது தோழர்களே. இந்தியாவில் சாதிய கொடூரங்கள் அதிகமாக நடக்கின்ற மாநிலங்களில் 5வது அல்லது 4வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்ப இந்த இடத்திலிருந்து தான் இந்த கவிதையை பார்க்கிறேன் நான். அந்த அவமானத்தை தாங்காமல் இளைய மனம் என்ன செய்கிறது? பதற்றத்தோடு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கான ஒரு புள்ளிக்கு போய்விடுகிறது. ரோஹித் வெமுலா அந்த இடத்திற்குத்தான் அவன் போயிருக்கிறான். என்னுடைய கவிதை ஒன்று எனக்கு நினைவுக்கு வந்தது. வகுப்பறைக்குள் எங்களை அனுமதித்தீர்கள் நீங்கள், ஆனால் கல்வியை எங்களுக்குள் அனுமதித்தீர்களா என்று நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். இன்னைக்கு அப்படிதான் ஆயிருச்சு. நீட் எழுதி இன்னைக்கு எம்பிபிஎஸ் போனோம். எங்கள் மாமா, எங்களுடைய சொந்த தாய் மாமா ஒரு டாக்டர். என்னுடைய அம்மாவனுடைய குடும்பத்தில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 60கள் 70கள் 80கள் காலகட்டத்தில் மொத்தமாக கணக்கு போட்டிங்கன்னா குறைந்தது ஒரு 10-15 டாக்டர்களாவது இருப்பாங்க, மருத்துவர்கள். என்னுடைய அம்மாவனுடைய அப்பாக்கள், அதாவது என்னுடைய தாத்தா, பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, அவங்களுடைய மாமாக்கள், அவங்களுடைய குடும்பம் எல்லாத்துலேயுமே நான் யோசித்து பார்க்கிறேன் தோழர்களே. இன்றைக்கு அப்படி ஒரு தலைமுறை, ஒரு ஊரிலே ஒரு 10 குடும்பம் அப்படி மருத்துவ படிப்பை படிக்க முடியுமா? அதற்கு ஒரு தடை வந்து
புன்சிரிப்புடன் ராமனை கொல்கிறான் சம்புகன். ஏகலைவனின் கட்டை விரலை, துரோணரின் கட்டை விரலை வெட்டி வாங்குகிறான் ஏகலைவன். புன்சிரிப்புடன் ராமனை கொல்கிறான் சம்புகன், துரோணனின் கட்டை விரலை வெட்டி வாங்குகிறான் சம்புகன். கொலைவாளின் மீது நின்று கர்ஜித்தபடி சங்கரனின் மீது நாய்களை ஏவி விடுகிறான் சண்டாளன். ஊசி குத்தப்பட்ட காதுகளுடன், ஈயம் காய்ச்சி ஊற்றப்பட்ட காதுகளுடன் சுடுகாட்டில் புரள்கிறான் மனு. இதுதான் நடப்பு வரலாறு, சண்டாள வரலாறு என்று அந்த கவிஞன் சொல்லுகிறான். இது சண்டாள வரலாறு அல்ல. சண்டாளர் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கே பல பொருள் இருக்கிறது. அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபராகவும் நான் இருக்கிறேன் என்பது இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த சிக்கலிலே மாட்டிக்கொண்ட அந்த இயக்குனர் இருக்கிறாரே, அவர் ஒரு இயக்கம் கட்டுறார். கட்டுகிற போது அவர் எடுத்த ஒரு படத்திலே தொடர்ந்து சண்டாளன் சண்டாளன் சண்டாள் என்று சொற்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நான் அவருக்கு தொலைபேசி பண்ணி பேசினேன். என்னங்க ஒரு சமூக புரிதல் இல்லாமல் இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க, நான் அதை செய்யலை, வடிவேல் அண்ணன் தான் பேசிட்டாரு, எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சண்டாளன் என்றால் யார் தெரியுமா? மனுஸ்மிருதி என்ன சொல்லுகிறது உங்களுக்கு தெரியுமா? பார்ப்பன ஆணுக்கும் சத்திரிய பெண்ணுக்கும், பார்ப்பன ஆணுக்கும் வைசிய பெண்ணுக்கும், பார்ப்பன ஆணுக்கும் வைசிய பெண்ணுக்கும் சத்திரிய பெண்ணுக்கும் பிறந்த அந்த மகன் பெயர்தான் சண்டாளன் என்று மனுஸ்மிருதி சொல்லுகிறது. இனக்கலப்பிற்கு அவன்தான் வழிவகுக்கிறான். எனவே அவன் மீது மிக கடுமையான ஒடுக்குமுறைகளை நிகழ்த்த வேண்டும், அவனை ஊருக்குள்ளேயே அனுமதிக்கக்கூடாது என்று மனு தர்மம் மனுஸ்மிருதி சொல்லுகிறது. இது உங்களுக்கு தெரியவில்லையா என்று அவரிடம் கேட்டேன். ஐயோ எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டே இது தவறு என்று நமக்கு தெரியும், இப்படி பேசக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் அன்பார்ந்த தோழர்களே, பாசாங்கு என்கின்ற ஒரு சொல் இருக்கிறதே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல். எல்லாரும் ஒரு பாசாங்கோடவே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஆமாம் அதுதான் உண்மை, எனக்கு தெரியும், ஆனாலும் அது தப்பு, ஆனாலும் அது பொய், நான் அப்படி சொல்லலை என்று பாசாங்கு செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு போயிருக்கிறது. தலைவர்களே அப்படி மாறிவிட்ட பிறகு மக்களுடைய நிலையை பற்றி நாம் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையிலேயே அப்படியான ஒரு கலப்பு நடந்த, ஒரு மாறுதல் பெற்ற ஒரு சமத்துவ நிலையை நோக்கி நகர்கின்ற அந்த வரலாறு தான் சண்டாள வரலாறு என்று சிவசாகர் தன்னுடைய கவிதையிலே சொல்லுகிறார். அந்த ஒரு புள்ளியை நோக்கி, ஒரு சமத்துவம் என்கின்ற ஒரு புள்ளியை நோக்கி நாம் வெற்று சொல்களிலே, வெற்று சவடால்களிலே மூழ்கி இருக்காமல், கற்பிதங்களிலே மூழ்கி இருக்காமல், உண்மையிலேயே யதார்த்தத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு சமத்துவம் என்கின்ற அந்த ஒரு நிலையை எட்டுவதற்கு ரொம்ப முதன்மையானது, நிபந்தனையானது கல்வி. ஆனால் அந்த கல்வியை உண்மையாக அனுபவிப்பதற்கு நமக்கு மிகவும் அடிப்படையாக இருப்பது, உந்து சக்தியாக இருப்பது சமத்துவம் என்கின்ற ஒரு நாணயத்தினுடைய அந்த இரண்டு பக்கங்களாக அது இரண்டையுமே மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த புள்ளியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பிற்கு இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை செவிமடுத்த உங்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பார்ந்த தோழர், அன்புக்குரிய தோழர் ழா சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, பாராட்டை, வாழ்த்தை இன்னொரு முறை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனல் பறக்கின்ற ஒரு பேச்சு, மழை திறந்த வெள்ளம் போல மிகச்சிறப்பாக கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கின்ற தலைப்பில் நல்லதொரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு உங்கள் அனைவரது பலத்த கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எலெக்ஷன் மற்றும் தங்கலான் என்ற 2 படங்கள் இருக்கிறது. அந்த 2 படத்திற்கும் வசனம் எழுதியவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் என்பதை இங்கே மகிழ்வோடு குறிப்பிட்டுக் கொள்கிறோம். தற்போது சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நேரம்.